கோவை வெள்ளியங்கிரி மலையேறியவர்களில் 3 பேர் ஒரே நாளில் உயிரிழந்திருக்கிறார்கள். நடப்பாண்டு மட்டும் 5 பேர் மலையேற முற்பட்ட போது உயிரிழந்துள்ளனர். இதற்கான காரணம் என்ன, தடுக்கும் வழிகள் என்ன என்று விரிவாக பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது வெள்ளியங்கிரி மலை. தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளியங்கிரியில் உள்ள கோயிலுக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். 7 மலைகளை தாண்டி சுயம்பு வடிவில் உள்ள சிவனை தரிசிக்க மார்ச், ஏப்ரல், மே என 3 மாதங்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்படுவதால் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். நடப்பாண்டுக்கான அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் மலையேறிய பக்தர்களில் 3 பேர் ஒரே நாளில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளனர். ஏற்கனவே இதுபோன்று 2 பேர் உயிரிழந்திருப்பதால் உயிரிழப்பு 5ஆக அதிகரித்துள்ளது. உயரமான மலைகள் என்பதால் கோயிலை அடைய நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படுவதாக வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற உயிரிழப்புகளை தடுக்க வனத்துறை பல்வேறு அறிவுரைகளை வழங்கியுள்ளது. இதய நோய், மூச்சு திணறல், நீரிழிவு நோய் பாதிப்புடையவர்கள், உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள், முதியோர், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் இருந்தவர்கள் வெள்ளியங்கிரி மலையேறுவதை தவிர்க்க வேண்டும் என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சிறிய மூச்சு திணறல் உள்ளிட்ட பிரச்சினை உள்ளவர்களும் மருத்துவர்களை அணுகி முழு உடற்பரிசோதனை செய்த பிறகு செல்ல வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுல 2 விஷயம். ஒன்று, இந்த இறப்பு ஆகிறதுக்கு ஒன்று என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸு, 2வது பர்சனல் பாடியில் இருக்கிற இஷ்யூஸு. மாஸ் ஹெல்த் செக்அப் பண்ணும் அப்படிங்கிறது. மாஸ் ஹெல்த் செக்அப்னா என்ன அப்படின்னா, ஒரு எக்கோ, ஹார்ட் ஸ்கேன் பார்க்கறது, ஒரு லங் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்ரே எடுத்து லங்கில் ஏதாவது அவங்களுக்கு பாதிப்பு இருக்கா, முன்னாடி டிபி வந்திருக்கா, ஆஸ்மா இருக்கா, அப்படி இருந்தால் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம், பிஎஃப்டின்னு. அது பண்ணும்போது நம்மளுக்கு லங்கோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்போம், அவங்க வந்து ஃபிட் ஃபார் ட்ரெக்கிங்கான்னு. டெஃபினட்டாக இனிமேல் ஒரு ரூல் மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நடுவழியில் உடல்நிலை பாதிக்கப்படுவோரை மீட்டு அடிவாரத்திற்கு கொண்டு வருவதில் கடும் சவால்கள் நீடிப்பதால் உரிய அறிவுரைகளை கேட்டு செயல்பட வேண்டும் என்றும் வனத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. வெள்ளியங்கிரியில் சிறிய அளவிலான மருத்துவ முகாம்கள் மட்டுமே உள்ளதால் அதிக வசதிகள் கொண்ட மருத்துவமனை அமைத்தால் இதுபோன்ற உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்று பக்தர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர்கள் பிரவீன் மற்றும் ஐஸ்வர்யா.